மன அமைதிக்கு தந்திர யோகா பயிற்சியை நாம் எவ்வாறு பயிற்சி செய்வது? தந்திர யோகம் என்றால் என்ன? ஹதயோகம் என்றால் என்ன? தந்திர ஹதயோகம் என்றால் என்ன? தந்திர யோகத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது? நம்மளுடைய முன்னோர்கள் ஹதயோகா பயிற்சியுடன் இந்த தந்திர யோகா பயிற்சிகளையும் சேர்த்து அவர்கள் பயிற்சி செய்து கொண்டு வந்தார்கள். இந்த தந்திர யோகம் அப்படின்னா இதில் இரண்டு வகைப்படுகிறது. தாந்திரிக் ஹதயோகா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பயிற்சிகளை தான் நம்ம சிலதை பார்க்க போகிறோம். தந்திர யோகம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகாவை பொறுத்தவரை நம்மளுடைய உடலும் மனமும் நம்ம கவனத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துல எப்படி நம்மளுடைய மனதை கொண்டு செல்வது அப்படிங்கிறதுக்கு அவங்க இதில் 3 முக்கியமான வெல்கம் டு பிஎஸ் ஆரோக்கியாஸ் யூடியூப் சேனல். நாம் இச்சேனலில் எல்லா வயதினரும் எல்லா வகையினரும் பயிற்சி செய்யக்கூடிய எளிய வகை யோகாசன பயிற்சிகள் மற்றும் உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக நமது உடலையும் மனதையும் எவ்வாறு ஆரோக்கியமாக வைப்பது என்று பார்த்து கொண்டு வருகிறோம். மன அமைதியை மேம்படுத்துவதற்காகவும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காகவும் சில பயிற்சிகளை நம்மளுடைய முன்னோர்கள் இந்த தந்திர யோக பயிற்சியில் சொல்லிட்டு போயிருக்காங்க. வரக்கூடிய வீடியோ பதிவுகளில் அந்த பயிற்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது அதுக்கு முன்னாடி இந்த தந்திர யோகம்னா என்ன, அந்த தந்திர யோகத்தை நாம் எவ்வாறு பயன்படுத்துவது அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது நமக்கு சுலபமாகவும் அதே சமயம் நல்ல புரிதலும் இருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் ஹதயோகா பயிற்சியுடன் இந்த தந்திர யோகா பயிற்சிகளையும் சேர்த்து அவர்கள் பயிற்சி செய்து கொண்டு வந்தார்கள். இதனால் அவங்க உடல் நலனையும் நன்றாக வைத்து கொண்டார்கள். அதே சமயம் அவங்களுடைய ஆன்மீக நலனும் நன்றாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் இந்த யோக பயிற்சிகள் நமது நாட்டை தாண்டி சில மேலை நாடுகளுக்கு செல்லும் பொழுது அவர்கள் இந்த ஆன்மீக பயிற்சி மற்றும் யோக பயிற்சியில் ஆன்மீக பயிற்சியை பிரித்து வெறும் உடல் அசைவுகள் இல்லை வளைத்தல் இருக்கக்கூடிய அந்த யோக பயிற்சியில் மட்டும் அவங்க அதிகப்படியான ஈடுபாடுகளை காட்டி அதை வளர்த்தார்கள். இந்த தந்திர யோகம் அப்படின்னா இதில் 2 வகைப்படுகிறது. இந்த தந்திர யோகத்தில் ஒன்று ரெட் தந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று ஒயிட் தந்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ரெட் தந்திரா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்திர யோக பயிற்சிகளை பயன்படுத்தி 2 பிராணாயாம பயிற்சிகளை எவ்வாறு செய்வது என்று நான் ஏற்கனவே வீடியோ பதிவு போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்களை பார்த்து அந்த பிராணாயாம பயிற்சிகளை கற்று அதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். 2 நபர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஒரு ஒத்திசைத்தலுடன் செய்யக்கூடிய விஷயம் ரெட் தந்திரா அப்படின்னு சொன்னாங்க. மெயினாக இது பார்ட்னர்ஸ்க்காக சொல்லப்பட்ட சில விஷயங்கள். அதே போல் இந்த ஒயிட் தந்திரா, அதாவது வெள்ளை தந்திரம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தனியாக நமக்கும் நம்மளுடைய மனதிற்கும் ஒரு ஒத்திசைத்தல் வேண்டும். நாம் சொல்கிறத நம்ம மனசு கேட்கணும், மனசு சொல்கிறத நம்ம உடல் கேட்கணும். அப்போது இந்த 2ம் ஒன்றா நல்லா வேலை செய்யறதுக்காக யோக பயிற்சிகளை சில தந்திர பயிற்சிகளை அவங்க சொல்லிட்டு போனாங்க. அதுதான் வெள்ளை தந்திரம், ஒயிட் தந்திரா அப்படின்னு சொல்கிற யோகம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகாவை பொறுத்தவரை நம்மளுடைய உடலும் மனமும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. அப்போது உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது நம்மளோட மனசையும் பாதிக்கும். அதே போல் மனதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது நம்மளுடைய உடலை பாதிக்கும். இப்போது நம்மளுடைய மனசு எங்கே போகுதோ அங்கே நம்மளுடைய ஆற்றலும் போகிறது. ஆற்றல் அப்படின்னா எனர்ஜி. நம்ம உடலில் எப்பயுமே ஒரு மின்காந்த அலைகள் சுழன்று கொண்டே இருக்கிறது. இப்போது இந்த மின்காந்த அலைகள் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி நம்ம உடலில் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இதய துடிப்பு மற்றும் இரத்த ஓட்டம், நம்மளுடைய சுரபிகளின் செயல்பாடுகள் மற்றும் சில உடல்களை பொறுத்து இந்த
எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மின்காந்த அலைகள் நம் உடலில் வந்து நன்றாகவும், அதே சமயம் ஒரு சில நேரம் வந்து இந்த இதய துடிப்போ இல்லை வந்து நம்மளுடைய இரத்த ஓட்டத்தில் சீராக இல்லாமல் போனாலோ இந்த மின்காந்த அலைகள் நம் உடலில் சீராக இல்லாமல் போகிறது. அப்போ அது இல்லாத போகும் பொழுது என்ன ஆகும்னா, குறிப்பிட்ட இடத்தில் இந்த நம்மளுடைய ஆற்றல் வந்து குறைகிறது. தந்திர யோக பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நம்மளுடைய மனதின் கவனத்தை செலுத்தி அந்த பயிற்சிகளை செய்யும் பொழுது நிறைய ஆற்றல் போகுது, அதாவது எனர்ஜி போகுது. இந்த தந்திர யோகம் வந்து யாருக்கு அதிகமாக பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உடல்களை நன்றாக வளைத்து அசைவுகளெல்லாம் நல்லா பண்ணி செய்யக்கூடிய நிறைய யோகா பயிற்சிகள் இருக்குது. ஆனால் அந்த பயிற்சிகளை எல்லாராலும் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது. சிலருக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த நெகிழ்வுத்தன்மை இருக்காது, ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. அப்போ வந்து அவங்க வந்து அந்த ஃபுல் போஸையும் வந்து கரெக்டாக பண்ண முடியாது. அப்போ அதனுடைய அந்த பலன்கள் அப்படிங்கிறது ஒரு குறைவாகத்தான் கிடைக்கும். அவர்கள் எல்லோரும் இந்த தந்திர யோகா பயிற்சிகளை செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து மன ரீதியான நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைச்சி அது வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. நம்ம கவனத்தை ஒரு குறிப்பிட்ட இடத்துல எப்படி நம்மளுடைய மனதை கொண்டு செல்வது அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து இதில் வந்து 3 முக்கியமான சொல்கிறார்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோக பயிற்சியுடன் சேர்ந்து சில மந்திர பயிற்சி மற்றும் முத்திரை பயிற்சி. ஹதயோகம் அப்படிங்கிறது வந்து வெறும் யோகா சீக்வன்ஸ், வெறும் இந்த தந்திர ஹதயோகா அப்படிங்கிறது அதே பயிற்சிகளை கூடவே நாம் வந்து அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைனாலும் இல்லை அதை பயிற்சிகளை நாம் ஒரு சில ஆசன பயிற்சிகள் மூலமாகவும், ஆசனம் பயிற்சி அப்படின்னா அமர்ந்து செய்யக்கூடிய சில பயிற்சிகளின் மூலமாகவும், அது கூட நாம் வந்து சில முத்திரை பயிற்சிகள் மற்றும் மந்திர பயிற்சிகளை சேர்ந்து செய்யும் பொழுது, அந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அந்த பலன்கள் கிடைக்கிறது. மூச்சை நன்றாக உள்ளிழுத்து மூச்சை நன்றாக வெளியே விடுவது. ஒரு குறிப்பிட்ட ஆசனத்தில் நாம் அமர்ந்து ஒரு குறிப்பிட்ட இடம், இப்போ நமக்கு நிறைய தலைவலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது அந்த தலையின் நடுப்பகுதியை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். எங்கே தலைவலி இருக்கோ அந்த வலி இருக்கக்கூடிய இடத்தில் நாம் கவனிக்கிறோம். கண்களை மூடிக்கொண்டு நாம் சுவாசத்தை நன்றாக உள்ளே இழுக்கும் பொழுது அந்த சுவாசம் வந்து எங்கே வலி இருக்கோ அந்த பர்டிகுலர் பிளேஸில் போய் அது வந்து அந்த வலியை வந்து குறைப்பதாக கருதி கொண்டு மறுபடி நம்ம மூச்சை வெளியே விடும்போது அந்த வலி நம்மளை விட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு இமேஜினேஷனில் இந்த தியான பயிற்சியுடன், மூச்சு பயிற்சியுடன் மந்திர பயிற்சியும் முத்திரை பயிற்சியும் சேரும். அப்போ மந்திர பயிற்சினா சத்தமாக சொல்கிறது இல்லை, மனசுக்குள்ளேயே சொல்கிறது. இந்த தந்திர யோகா பயிற்சிகள் நமது மனதை பக்குவப்படுத்த உதவியாக இருக்கிறது. மேலும் மனதை பலப்படுத்த உதவியாக இருக்கிறது. அப்போ எந்த மாதிரி விஷயத்துலலாம் இது நமக்கு உதவியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமது அன்றாட வாழ்வில் நாம் பல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும். சில விஷயங்களில் பற்று இல்லாமல் இருக்க வேண்டிய சூழல் உருவாகும். சிலருக்கு நன்றியுடன் இருக்க வேண்டிய சூழல் உருவாகும். சிலருக்கு நிபந்தனையற்ற அன்பு அளிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சிலரை நாம் போற்ற வேண்டிய நிலைமையும் வரும். சில விஷயங்களை கண்டும் காணாதது போல் கடந்து செல்ல வேண்டி வரும். இப்படிப்பட்ட சூழல் வரும் வேளையில் நமது மனம் தெளிவுடன் சூழலுக்கு தக்கவாறு மனதை பக்குவப்படுத்த இந்த தந்திர யோகா ஹத பயிற்சிகள் நமக்கு உதவிகரமாக இருக்கிறது.